வெற்றியின் விழா எவ்வாறு சாதனை படைத்தார் என்றெல்லாம் வாசிக்க கேட்டீர்கள். ஆகவே இந்த நாளிலே இந்த சிந்தனையோடு இந்த திருப்பணியை நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிழத்தில் கல்வியோடு பங்கெடுக்க செய்த குற்றமுறைகளுக்காக நாம் வழங்குவோம். ஏழாம் இலக்கியமும் We
அன்பு சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் ஆரம்பித்து அவரது பரிந்துரையாக இறைவனை நாம் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். நமது வேண்டுதல்களை அவரது வாழை வைத்து அவர் வழியாக அவருடைய நிறைவாக பெற்றுக் கொள்வோம். காலம்
அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நாம் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நாம் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறப்பு என்று வருகின்ற பொழுது அந்த இறப்பினை பதிவேட்டிலே பங்கு தந்தையர்கள் குறிப்பது வழக்கம். அதற்காக இறந்தவர்களுடைய பெயர், வயது, அவருடைய அப்பா அம்மா பேரெல்லாம் கேட்கிறது. நிறைய பேர்கள் நான் பார்த்திருக்கிறேன். இறந்தவர் அவருடைய அப்பா இருந்தால் அவருடைய அப்பா தாத்தா பாட்டி பேர் என்னன்னா தெரியுது, தாத்தா பாட்டி பேர் தெரியல. அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்வு இவர்களை தொட்டு தொடர்ந்தார். தாத்தா பாட்டியுடைய வாழ்வு இந்த பேரத்தினுடைய வாழ்வை தொடரவில்லை. உலகிலே நிறைய தலைவர்கள் தோன்றியிருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் வரலாற்றிலே பெயர் சொல்லும்படியான தலைவர்களாக இருக்கிறார்? அல்லது இந்திய அளவில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். எத்தனை பேரை நாம் நினைவு கொள்கிறோம்? தமிழகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை பேர், எத்தனை தலைவர்கள், எத்தனை பேரை நாம் நினைவு கொள்கிறோம்? கேள்விக்குறியாக நம்ம ஊரில் எப்படி எடுத்துக்கணும்? தலைவர்களாக எத்தனை பேர், எத்தனை பேரை நாம் நினைவு கொள்கிறோம்? அவர்கள் படைத்த சாதனை, அவர்கள் படைத்த வரலாறு எண்ணிப்பார். நான் திருச்சபையில் எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ பாப்பாசங்கள் 262 பேர், 264 பாப்பாசம். எத்தனை பேரை நாம் நினைவு கொள்கிறோம்? எத்தனை பேரை பற்றி நமக்கு தெரியும்? நம்முடைய மறைமாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 6000. எத்தனை பேரை நமக்கு தெரியும்? பங்கு தந்தையர்கள் இருவர் இந்த வருஷம் 30வது ஆண்டு பெருவிழாவில் கொண்டாடுகிறோம். எத்தனையோ பங்கு தந்தையர்கள் வந்து போயிருக்கிறார்கள். எத்தனை பங்கு தந்தையர்களை நாம் நினைவு கொள்கிறோம்? நாம் ஒவ்வொருவருமே முன்னரே வாசிக்கப்படுவது போல வரலாறு படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் வரலாறு படைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வால், நம்முடைய செயலால் நாம் வரலாறு படைக்க வேண்டும். குழந்தை தெரேசா வரலாறு படைத்தார். இது நான் இங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே மிகப்பெரிய வரலாறு படைத்தவர் என்று சொல்லலாம். நம் சூப்பர்லேட்டிவ் மிகப்பெரிய வரலாறு படைத்தவர் என்று சொன்னால் யாரை சொல்லலாம்? யார் சொல்லலாம்? பிள்ளைங்க சொல்லுவாங்க. மிகப்பெரிய வரலாறு படைத்தவர், மிகப்பெரிய வரலாறு படைத்தவர் என்று சொன்னால்
சத்தமா ஏசு கிறிஸ்து. வெரி குட். யார் சொன்னது? பாப்பா கேட்டு கிறிஸ்து பிறப்பதற்கும் கிறிஸ்து பிறப்பதற்கும் மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. நாடே உலகின் ஒளி என்று சொல்லி அன்று அவர் தொடங்கிய அந்த ஒளி, கிறிஸ்துவ ஒளி இன்று பரவி கொண்டே உலகம் முழுவதும் எவ்வளவு பெரிய வரலாறு. அன்று அது சிறிய நாடு. நம்ம தமிழ்நாட்டு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு முக்கால்வாசி பாதிதான் திருவண்ணாமலை மாவட்டம் கூட தருமபுரி மாவட்டம் சின்ன மாவட்டம். அந்த அளவுக்கு தான் அந்த இஸ்ராயல் நாடு. அங்கே பிறந்து வளர்ந்த அந்த தொடங்கிய அந்த ஒளி இன்று உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். நின்று விடவில்லை. ஒரு காலத்தில் ஒரு கல்லம் போடுற ஒரு கல்லத்தூக்கி என்ன பண்ண விளையாடுவாங்க. காலத்தில் கல்லம் போட்டு விளையாடுவாங்க. அந்த தண்ணி என்ன செய்யும்? அதே போலத்தான் அன்று இயேசு தொடங்கிய அந்த இறை ஆட்சி, இறை அரசு அந்த இஸ்ராயல் நாட்டோடு நின்றுவிடவில்லை. அன்று அவர் 12 பேருக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தார். 12 பேருக்கு எவ்வளோ பேர் அவர்கள் கூட இருந்தார். ஆனால் 12 பேர் மட்டும் அவர் செலக்ட் பண்ணி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்களும் பல நாடுகளுக்கு செல்வார்கள். அவர்கள் மூலமாக பல நபர்கள் பல பேர் சொல்ல முடியும். அவர்கள் அந்த இறையாட்சி இறை அரசானது பரவிக்கொண்டே இருக்கின்றது. அது நின்றுவிடவில்லை, வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கூட யூடியூப்ல பார்த்து அந்த நெட்ல பார்த்து போட்டார். 10 நாடுகளிலே கிறிஸ்தவமானது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சொல்கிறார். கணக்கு சொல்வது புள்ளி விவரம் வளர்ந்து கொண்டே அந்த அளவுக்கு இயேசு இந்த உலகத்திலே வரலாற்றை இரண்டாம் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை, அளப்பரிய சாதனை இப்பற்றி சொல்லிக் கொண்டே போகிறோம். இதனாலே நம்முடைய பாதுகாவலை குழந்தை தேசம் ஏற்படுத்திய வரலாறு என்ன வரலாறு படித்தார்? என்ன வரலாறு வாசிக்க கேட்டீங்க? வரலாறு படித்தார் சாதனையாளர் என்றெல்லாம் வாசிக்க கேட்டீங்க. என்ன வரலாறு சொல்லுங்க? என்ன வரலாறு படித்தார்? என்ன வரலாறு படித்தார்? என்ன வரலாறு படித்தார்? அந்த பின்னாடி தான் எழுதி பார்த்தா இருக்குது. அங்கே ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் என்ன வரலாறு படித்தார்? அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அழைக்கப்பட்டார். டாக்டர் ஆஃப் த சர்ச் யாரு? டாக்டர் ஆஃப் த சர்ச் அவர் கண்டுபிடித்தது, அவர் படைத்த வரலாறு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிறு வழியை கண்டுபிடித்தவர். லிட்டில் வே, சிறு வழியை கண்டுபிடித்தவர். அதான் அவர் படித்த வரலாறு, வேற ஒன்றும் கிடையாது. டாக்டர் ஆஃப் த சர்ச் திருச்சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே 37 பேர் டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதிலே ஒருவர் நம்முடைய பாதுகாவலர். பெண்கள் 4 பேர் மட்டும்தான் டாக்டர் ஆஃப் த சர்ச். இந்த 4 பேர்ல ஒருவர் கேத்ரின் சியன்னா, அபிலாஷ் சர்மா, உடனே தெரசம்மா, யுடேகா. 4 பேர் மட்டும்தான் பெண்களிலே டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று. டாக்டர் ஆஃப் த சர்ச் என்றால் தன்னுடைய எழுத்துக்களால் மிகப்பெரிய ஒரு இறையியலை
அழியாத மதிப்பீடுகளை கத்தோலிக்க திருச்சபை போதிக்கின்ற அந்த மதிப்பீடுகளுக்கு ஆணித்தரமான எழுத்து வடிவம் கொடுத்தவர்கள் அவர்கள் தான் டாக்டர் சர்ச்சில் சென்றவர்கள். நம்முடைய குழந்தை தெரசா எத்தனை புக்கை எழுதிட்டாங்க நம்முடைய எழுத்துக்கள். நான் சொன்னேன் டாக்டர் சர்ச்சின்னா நம்முடைய எழுத்துக்களால் ஆணித்தரமான இறையலை ஆன்மீகத்தை எழுதி பிரபலப்படுத்தி நம்ம வாழ்வு காட்டியவர்கள் சொன்னாங்க. சரியா? அப்போ நம்முடைய பாதுகாவலை குழந்தை தெரசா எத்தனை புத்தகம் எழுதினாங்க? ஒரு புத்தகம் எழுதினாங்க. தன்னுடைய சுயசரிதையை அவர்கள் எழுதினாங்க. புத்தக வடிவில் அவங்க இருக்கும்போது அந்த புத்தகம் வழி வரல. அவங்க இறந்த அடுத்த வருஷம் தான் 97 இருந்தாங்க. 97 இருந்தாங்க. 98 அவங்க எழுதிய அந்த சுயசரிதை ஒரு ஆன்மாவின் வரலாறு என்று அவர் இறந்த பிறகு ஒரு வருடம் கழித்து தான் அந்த புத்தகம் வெளிவந்தது. எனவே அந்த புத்தகத்தின் மூலமாக தான் அவருடைய வரலாறு படைத்த சிறு வழியை உணர்ந்து திருச்சபை அங்கீகரிக்கிறது சொல்லலாம். எத்தனையோ பேர் இந்த சிறு வழியை வாழ்த்துக்கிறார். ஆனால் அதை முழுமையாக பிரபலப்படுத்திய வாழ்வால் வாழ்வு காட்டி வரலாறு படைத்து சாதனையாளராக திகழ்ந்த நம்முடைய பாதுகாவலை குழந்தை தெரசா அந்த சிறு வழி நமக்கு காட்டியிருக்கிறார். அதனால்தான் அவர் கண்டுபிடித்த வழி கொடுப்பார். சிறு வழியை கண்டுபிடித்தார் என்று சிறு வழியை டாக்டர் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடையாள முன்மாதிரி. எல்லாம் அரசியல் திராவிட மாடல், ஆரிய மாடல், அந்த மாடல், இந்த மாடல். நமக்கு கிறிஸ்தவ மாடல் சொன்னால் அது குழந்தை தெரசாவின் மாடல் தான். லிட்டில் சிறு வழி, லிட்டில் வே என்று சொல்வோம். லிட்டில் ஃப்ளவர் என்று அழைக்கிறது. சிறுமலர் என்று அழைக்கிறது. தன்னை இயேசுவினுடைய குழந்தை இயேசு முன்னிலையில் தன்னை ஒரு சிறு மலராக தன்னை பாவித்துக் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டினார். சிறு மலராக லிட்டில் ஃப்ளவர் என்று அழைக்கிறது. அந்த சிறு வழி எப்படி அவர் வாழ்ந்து காட்டினார்? ஒரு 5 காய்களில் வேலையை சுட்டி காட்டப்படுகிறது. எப்படி அந்த சிறு வழியை அவர் வாழ்ந்து காட்டினார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு 5 காய்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த 5 காய்களை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 5 காய்கள். ஒன்று, doing ordinary things with extraordinary love. சாதாரண ஒரு செயலை மிகப்பெரிய ஒரு அன்போடு, எப்படி அன்போடு முழுமையாக அர்ப்பணிப்போடு விருப்பத்தோடு ஒரு செயலை செய்யணும்னா அது விருப்பம். சில பிள்ளைங்களுக்கு கோயில் பேர் அவங்க பெருக்கத்திலிருந்தே யார் யார் எப்படி பெருக்கலாம்ன்றத அழகாக வச்சுருக்கோம். சில பிள்ளைங்க டிவி ஒன்று பாதி பேர் அப்படிதான், ஏன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு விருப்பம் அர்ப்பணிப்பு அங்கே முழுமை அங்கே ஒரு செயலை செய்கிற பொழுது அன்போடு செய்யும். அதான் எக்ஸ்ட்ராடனரி லவ். எக்ஸ்ட்ராடனரி லவ்னா அது விருப்பம் இருக்கணும், அது முழுமை இருக்கணும், அது ஒரு அர்ப்பணிப்பு. அதுதான் உண்மையான எக்ஸ்ட்ராடனரி. முழுமையான செய்யும். அதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம், அந்த காரியத்தை செய்கிற பொழுது ஒரு குழந்தையின் மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவலை சொல்லிக் கொடுத்தார். குழந்தையின் மனநிலையை கொண்டிருக்க, ஒரு குழந்தையை
பெற்றோர்கள் விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த குழந்தைய எடுத்து ஒரு மேலே தூக்கி போட்டு பார்த்து நீங்கள் கூட தூக்கி போட்டு குழந்தைய மேலே தூக்கி போட்டுருப்பாங்க. இந்த குழந்தைய தான் கற்றுனா சரி கத்தத்தோட என்ன செய்யணும், சிரிக்கணும். நம்ம தூக்கி போட்டோம்னா என்ன செய்யணும், குழந்தை சிரிக்கணும். குழந்தை சிரிக்கணும். ஏன்? தன்னுடைய பெற்றோரை முழுமையாக நம்புகிறது, முழுமையாக தன்னை பெற்றோருக்கு ஒப்புக்கொடுத்து விடுகிறது. டோட்டல் சரண்டர், டோட்டல் ட்ரஸ்ட். முழுமையாக இந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரை நம்புகின்றது, முழுமையாக தன்னை பெற்றோருக்கு ஒப்புக் கொடுக்கின்றது. அதுதான் குழந்தையின் மனநிலை. இந்த குழந்தையின் மனநிலையை, இந்த குழந்தையின் மனநிலையோடு நாம் இந்த செயலை செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது கருத்தாக நாம். மூன்றாவது கருத்து, அந்த செயலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக. அனிதேசா கல்கத்தாவிலே இந்த புஸ்தகங்கள் எல்லாம் கையாலே நம்ம கழுவி சுத்தப்படுத்திருக்காங்க. இதை பார்த்து ஒரு பெரிய பணக்காரர், ஐயோ இதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அனிதேசா. அப்போ அனிதேசா எனக்கு 10 கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. பின்ன நீங்க செய்யறீங்க, கையால் தொட்டு அவளை சுத்தப்படுத்துறீங்க, கழுவுறீங்க அப்படின்னு திரும்பி அவர் கேட்டாரு. அப்போ சொன்னாங்க அனிதேசா சொன்னாங்க, இயேசுவுக்காக இதை நான் செய்கின்றேன், பணத்துக்காக நான் செய்யவில்லை, இயேசுவுக்காக இதை செய்கின்றேன். இதுதான் மூன்றாவது கருத்து. சிறுவழியிலே மூன்றாவது கருத்து, இயேசுவுக்காக. முதல் காரியம் அன்போடு விருப்பத்தோடு செய்தல், முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்ன சொல், குழந்தை மனமோடு செய்யணும். மூன்றாவது காரியம் இயேசுக்காக செய்யணும். இயேசுக்காக, இயேசுக்காக, யாருக்காக? இயேசுக்காக. இதுதான் குழந்தைக்கு மூன்றாவது செய்யணும். நாலாவது காரியம், எந்நேரம் 24/7 இப்பெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். 24/7 24/7 எழுதிப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் 24/7 எழுதிப்பாங்க. சில வாகனங்களுக்கு 24/7 எழுதிப்பாங்க. சில சர்வீஸ் சில இதெல்லாம் 24/7. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் வாரத்தின் 7 நாளும் நாங்கள் சேவை செய்வோம். எங்களுக்கு சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அர்த்தம். அப்படின்னா 24 மணி நேரம் வருஷம் முழுசும் 24/7 வாரம் முழுவதும் நேரம். அதனால்தான் தெசலோனிக்கே திருப்பதிலே முதல் திருப்பதிலே 5ஆம் அதிகாரம் 17ஆவது அதிகாரத்திலே பவுல் சொல்வார், இடைவிடாது செபியுங்கள், இடைவிடாது செபியுங்கள் என்று சொல்லுவார். அங்க பிரேக் கிடையாது. நோ பிரேக், நோ பிரேக். அது நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல், எந்த செயல் செய்தாலும், தூங்குவதா, சாப்பிடுவதா, வேலை செய்வதா, குளிப்பதா, தோட்ட வேலை செய்வதா, பெருக்குவதா, ஏதோ இருந்தாலும் என்ன செயல் செய்தாலும் அது இந்த காரியங்களை இதுதான் முக்கியமானது. இறுதியாக 5ஆவதாக அவர் காட்டுகின்ற அந்த சிறுவழியை செய்கின்ற அந்த செயல் ஒரு நோக்கத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். ஒப்புக் கொடுத்தல் இந்த 5ஆவது. அதனால்தான் அந்த 4 சுவத்துக்குள்ளே வாழ்ந்த அந்த புனிதை வேதபோத நாடுகளின் பாதுகாவலி என்று அழைக்கப்படுகிறார். பாருங்க, 4 சுவத்து வாழ்ந்தது, 4 சுவத்துக்குள்ள வாழ்ந்தாங்க. எங்க போய் வேத போச்சாங்க? எங்க போய் போச்சாங்க? போச்சாங்க இல்ல. அப்போ அவங்க செய்த ஒவ்வொரு செயலையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒப்பு கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக அதனுடைய பலன் கிடைத்தது. ஒரு பாவி மனமாறுவதற்காக பத்திரிகை பேசுகிறது. ஒரு பாவி அடிக்கடி கேள்விப்பட்டு அந்த பாவி மனமாறுவதற்காக ஒரு ஆத்மத்துக்காக நான் இந்த செயலை ஒரு ஆத்மத்துக்காக பண்றேன், நான் இந்த செயலை ஒரு பாவி மனமாறுவதற்காக. இப்படி ஒவ்வொரு செயலையும்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அதை கொடுத்தார்கள். இதுதான் அந்த 5 நாள் சிறு வழி என்றால் அதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நான் இந்த ஒரு வாரமாக தியானித்தேன். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருந்த பொழுது நான் இந்த சேவையில் இந்த 5 காரியங்களின் மூலமாக நிச்சயமாக அவர் வரலாறு படைத்திருக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். முதல் காரியமாக செய்கிற செயல் அன்போடு விருப்பத்தோடு அர்ப்பணிப்போடு முழுமையாக செய்தல் ஒன்று. இரண்டாவது குழந்தை மனத்தோடு அதை செய்தல். மூன்றாவது கிறிஸ்துவுக்காக செய்தல். நான்காவது எந்நேரம் அதை செய்தல். ஐந்தாவது செய்கிறதை கடற்பதை ஒரு நோக்கத்துக்காக ஒப்புக் கொடுத்தல், அர்ப்பணித்தல். இப்படியாக குழந்தை தெரேசா சிறுவழியை கண்டுபிடித்து ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள். அற்புதமான வரலாறு. இந்த சிறுவழியின் மூலமாகவே அவர் மிகப்பெரிய ஒரு புனிதையாக டாக்டர் சர்ச் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர்களிலே ஒரு சோர்வு இருக்கிறது, ஒரு தடை இருக்கின்றது. எப்படி இது முடியும்? பல நேரம் முடியாது. ஜாமா சொல்லலாம், டெய்லி சொல்லணும்னு எனக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனால் சில நேரத்தில் மறந்து போய் தூங்கி போயிடுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பிக்க பார்க்கணும். நீங்கள்லேருந்து நான் ஜாமாவில் ஒரு நாள் சொல்லிட்டு தான் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லிட்டே ஒரு வாரம் சொல்லிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு மறந்து போயிடும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சோர்வு, சலிப்பு, மறதி இதெல்லாம் சர்வசாதாரண. சோர்வு, சலிப்பு, மறதி இதெல்லாம் ஆண்டு சொல்றாரு. மத்திய நற்செய்தியில 26:41 இறைவார்த்தையிலே நம்முடைய சீடர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பெற்றமைப்பவர்களே, உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். சோதனைக்கு உட்படாத விழித்திருந்து எந்நேரம் விழித்திருக்க வேண்டும். அவேர்னஸ், எப்போதும் அந்த விழிப்போடு இருப்பது என்பது. அதாவது யோவானுடைய நற்செய்தியிலே 20-21 வார்த்தைகளிலே இங்கே ஆண்டவர் சொல்வார், தந்தை என்னோடு இருக்கின்றார். நான் தந்தையோடு இருக்கின்றேன். நான் உலகத்தையே பெற்றுவிட்டேன். நீங்களும் வெல்ல முடியும் என்பதை நம்ம செய்வது சுட்டிக்காட்டுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதான் இந்த நம்முடைய பாதுகாவலை கொடுத்த சிறு வழி, வரலாற்று வழி, வரலாறு படைத்த வழி, சாதனை படைத்த வழி, சிறு வழி. அந்த சிறு வழியை நாம் ஒவ்வொரு நாளும், அதாவது நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையை சிறு சலிப்பு, சோர்வு, மறதி அல்லது இயல்பு, அதையும் ஆண்டவருக்கு கொடுத்தல், அதையும் சாதனையாக மாற்றுவதுதான் குழந்தை தெரேசா பாடுகிறது. இதுதான் டாக்டர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுவாங்க. ஆன்மீகத்திலே ஒரு இருள், ஆன்மீகத்திலே ஒரு இருள் என்று சொல்லுவாங்க. அதையும் ஆண்டவருக்காக கொடுப்பது, அதையும் வெற்றி காட்டுவது, அதையும் சாதனையாக மாற்றுவது, அதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. இதுதான் குழந்தை தெரேசா நாம் காட்டுகின்ற அற்புதமான சிறு வழி. எனவே கிறிஸ்துவனுக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் காட்டுகின்ற சாதனை படைத்த அந்த வழியை நாம் கண்டு பாவிப்போம். நாம் சாதனை படைத்தவர்களாக மாறுவோம். அதற்காக பாதுகாவலின் வழியாக இறைவனுக்கு செல்வோம். எழுத்து வேண்டுகிறோம். வேண்டுதலில் இருந்து கொண்டு மறுமொழிக்கு உதவ இறைவன் அவரை விடுத்துக்கொண்டே இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த நம் பாதுகாவலர் குழந்தை தெரேசா வழியாக எல்லாம் இறைவன் நமது முன்பாடுகளை நம்பிக்கையோடு இருப்போம்.
அன்பு தெய்வமே இறைவா, இதனுடைய மக்கள் எழுதிய அனைத்து மன்னாடுகளின் தேவையை எல்லாமே கருதி எடுத்து நோக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் முக்கியமாக காரணமான இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுவோம். செயல்பாகும் ஏனில் கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் ஒரு வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும்
உங்களை போற்றி கொடுத்து தகுதி இந்த பராமரிக்கிறால் நீர் மனிதரை தொடர்ந்திருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றேன். புத்துலகில் கிடைக்க இருக்கும் நற்புடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றேன். ஆகவே புனித மாணவர் அனைவரோடு சேர்ந்து நாமும் உங்களை விட்டேற்றி விடுவிற்றையை பாடுவதாவது. அவர் பாடுபட நினைத்து தம்மை கையெழுத்தபோது அப்பத்தை எடுத்து அனுசரித்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் எதிர்த்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு கிணத்தையும் எடுத்து மீண்டும் கிணத்தை கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தினால் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட மறைவாளர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருந்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியோடு ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மற்றுமந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் குழந்தையை புனித திரேசா மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் பொருள உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் தூயாவியாய்
உதவியால் நாங்கள் பாதத்தில் எப்போது நிறைவேற்று யாரும் இலக்கத்திலே நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி பெயர்ந்ததுக்காகவும் எம்மிக்காக இயேசு கிறிஸ்து வரைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்வேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உங்கள் திருத்துதலுக்கு முடிவிலே எங்கள் பாவனை மாறாமல் உங்கள் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருமணத்தை கேட்பதற்கு அமைதியை உண்மை வழித்தட்டியாக என்று வாழ்நாள் செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை வைத்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கினவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் திட்டப்பெற்ற நாங்கள் அது கனிவை வைத்து வேண்டுகின்றோம். கண்டியான குழந்தையின் ஏவு கொண்டாடத்தில் மகிழும் நாங்கள் பாவ மன்னிப்பையும் நலவாழ்வையும் அருளையும் ஆத்மாக்களுக்கான நிலைமாட்டியும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரே இயேசுவின் வழியாக உம்மை நன்றாகின்றோம். நமது நன்றியாலும் புகழுடையாலும் ஏறும் மாட்சிமை எவ்வகையிலும் ஏற்றங்களாயிலும் அது நம் நம்பிக்கை வாழ்வை கட்டியெடுக்க உதவுகிறது. நமது கடந்த காலங்களில் நாம் இறைவனிடமிருந்து நமது பாதுகாப்பு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும் நமது எதிர்காலத்தை நம்பிக்கையால் நிலக்கின்றன. எனவே நமது நன்றியுணர்வை வெளிப்படுத்தி கொண்டாடுவோமாக. குழந்தை இயேசுவின் புனிதரே சிறுமலரே மதுராபட்டின் மாநிலமே மனிதரை வளர்க்கவும் நம்பிக்கை எழுதுவதற்கு ஊக்கமளிக்கவும் இறைவன் உண்மை கருவியாக தேர்ந்தெடுத்தாரே. நீராமலார் திருப்பலியில் கலந்து கொண்டு மன்றாடும் எங்கள் அனைவருக்கும் உணர்வுள்ள ஆன்ம நலன்களை தந்தருளும். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்கள், வறுமை வேதனைகள், உறவு சிக்கல்களை நீக்கிடும். சிறு பிள்ளைகளுக்கு உண்மைபோல் இறை அன்பையும் இறை அச்சத்தையும் ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும், இறைநிலை இளம்பெண்களுக்கு பகுத்தறிவையும் நல்ல எதிர்காலத்தையும், திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வையும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு விரைவில் குழந்தை செல்வத்தையும், வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாழ்வையும், பெரியோர்களுக்கு நோயற்ற வாழ்வையும், முதியோருக்கு முதுமையின் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் தந்தருளும். நாங்கள் அனைவரும் அறிவிலும் ஆற்றலிலும் ஆன்மீகத்திலும் ஆளுமையிலும் வளர உதவியருளும். எங்களின் சமூக பொருளாதார தேவைகளை குறைவின்றி கொடுத்தருளும். வன்முறை செயல்கள், நோய் நொடிகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் போன்றவற்றிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். எங்களிடம் ஜெப உதவியை கொண்டோர் அனைவருக்கும் உதவியை தந்தருளும். அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் சவால்கள், சங்கடங்கள், வெற்றி தோல்விகள், ஏற்றங்கள், நன்மை தீமைகள் அனைத்தையும் முறையாக அறிந்து சரியாக புரிந்து நேர்மறையாக செயல்படவும், என் சமூகத்தின் பொறுப்பாளர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் இறையாட்சியை இம்மண்ணிற்கு கொண்டு வரும் இறைவாக்கினர்களாகவும் வாழ வரம் தாரும். விருதுரைகள் இருக்கிற தந்தையே, உங்களுடைய புனிதன போற்றுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை
தூயாவியார் வாழ்த்துண்டாக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்து படித்துள்ளோம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். புனித மரியாயே தரிசனம் செய்யப்படே எங்கள் மகன் பாதுகாவையான குழந்தை இயேசுவின் புனித தரிசனமானே நித்திய துணிக்குரிய பரிசுத்த பந்தனை வீர நண்பர்களுக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின்